Okay. So அப்போ ரெண்டு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்தோம் கரெக்டா. ஸோ டூ எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் டு ஃபைண்ட் சி ஃபேஸ். ஸோ எப்படி நம்ம சி ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இருக்குது. இது வந்து சி ஃபேஸ் கண்டுபிடிக்கிறது யூஸ் ஆகுது, பட் வந்து ப்ராப்ளம்ஸாக அடிக்கடி கேட்பாங்க. ஸோ என்னது அப்படின்னா connect any one core to sheath and measure capacitance between remaining two cores. சரியா, connect any one core to sheath and measure capacitance between remaining two cores. So அப்போ த்ரீ கோர்ஸ் இருக்குது அண்ட் 3 கோருக்கு நடுவில் கெப்பாசிட்டன்ஸ் இருக்குது and their sheath is grounded. So இப்போ என்ன சொல்றேன், connect any one core to sheath. So this is A, B, C. சரியா, this is CC, 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 CS, CS, CS. இப்போ நான் என்ன பண்றேன், this A is connected to sheath. கரெக்டா, this core is connected to sheath. இப்போ இந்த sheath கூட கனெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் I am measuring the capacitance between B and C. So இப்போ நான் என்ன பண்றேன், I am redrawing it. So இப்போ எனக்கு என்ன ஆகுது பாருங்க, A வந்து கிரவுண்ட் கூட கனெக்ட் ஆயிருக்குது கரெக்டா. So now A is connected to ground. இப்போ எனக்கு B க்கும் C க்கும் நடுவுல இது, that means A is nothing but a ground. அப்ப எனக்கு என்ன அர்த்தம், இது 0 அப்படின்னா இதுவும் 0 தான். அப்ப பாருங்க B க்கும் 0 க்கும் நடுவுல, ஏன்னா இதுவும் கிரவுண்ட் தான் கரெக்ட் தான். So B க்கும் 0 க்கும் நடுவுல CS,
பிக்கும் ஜீரோக்கும் நடுவில் சிசி, அதே போல பிக்கும் சிக்கும் நடுவில் சிசி. ஸோ ஃபர்ஸ்ட் நான் பில இருந்து நான் வரேன், ஏன்னா பிகாஸ் இது ஷார்ட் சர்க்யூட், இது சிஎஸ் இஸ் ஷார்ட் சர்க்யூட் இன்னும் கரெக்டா. ஸோ இப்போ என்ன பண்றேன், பிசி சரியா. ஸோ அப்போ பிக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில், ஸோ திஸ் இஸ் பி, திஸ் இஸ் சி. ஸோ பிக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் சிஎஸ், அதே போல பிக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் சிசி. சிமிலர்லி பிக்கும் சிக்கும் நடுவில், சாரி ஆமா சிசி, பிக்கும் சிக்கும் நடுவில் சிசி. சிமிலர்லி சிக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் சிஎஸ், சிக்கும் கிரவுண்டுக்கும், ஏன்னா இது கிரவுண்ட் தான், இப்போ சிக்கும் கிரவுண்டுக்கும் நடுவில் ஒரு சிசி and சிக்கும் பிக்கு நடுவில் சிசி. கரெக்டா. ஸோ இப்போ சிஎஸும் சிசியும் பேரலல், சிஎஸும் சிசியும் பேரலல். வாட் இஸ் பேரலல் காம்பினேஷன் ஆஃப் கெப்பாசிட்டர்? The equivalent is CS plus CC. ஸோ நான் போட்டேன் அப்படின்னா B CS plus CC, CC CS plus CC, C and grounded. So இப்போ கிரவுண்டும் கிரவுண்டும், that means these both are same polarity தானே, கிரவுண்டும் ஜீரோ தான், இதுவும் ஜீரோ தான். ஸோ நான் எப்படி நான் போடலாம் பாருங்க, பி சிசி சி, ஸோ சிஎஸ் பிளஸ் சிசி, சிஎஸ் பிளஸ் சிசி, திஸ் இஸ் கிரவுண்ட். ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது, சிஎஸ் பிளஸ் சிசியும் சிஎஸ் பிளஸ் சிசியும் சீரியஸா இருக்குது கரெக்டா. both CS plus CC and CS plus CC are series. So series இருந்துச்சு அப்படின்னா என்ன பண்ணுவீங்க, இந்த parallel combination. அப்போ CS plus CC into CS plus CC divided by CS plus CC plus CS plus CC அப்படின்னு சொல்லிட்டு, சாரி CS plus CC plus CS plus CC divided by, இல்ல CS plus CC into CS plus CC divided by 2 into CS plus CC. So CS plus CC divided by 2 அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு equivalent. So what is my final equivalent? B CC C CS plus CC divided by 2. So finally ரெண்டுமே உங்களுக்கு எப்படி இருக்குது, parallel. So what is my final equivalent capacitance? It is nothing but CC plus CS plus CC divided by 2, which is CC by 2 plus, sorry, CS by 2 plus CC plus CC by 2 அப்படினால 3CC divided by 2. This is my equivalent capacitance. Next, dielectric classes. சரி, ஸோ இப்போ dielectric classes அப்படின்னா என்னது அப்படின்னா, first of all நீங்க பாருங்க, this dielectric material will act as a capacitor. Every dielectric material will act as a capacitor. ஏன் அப்படின்னா, there will be an insulator
இதுக்கு மேல obviously there is a charging plate. Dielectric material is nothing but insulator. இங்க ஒரு charging plate. So charging plate and insulators. கரெக்டா? ஸோ இப்போ இவ்வளவும் இருக்கும். ஸோ அப்போ obviously it will act as a capacitor. சரி, டயலக்ட்ரிக் இதுல என்ன லாஸ் வரும் ஃபர்ஸ்ட்ல? சரி, ஸோ பாருங்க, எவ்ரி டயலக்ட்ரிக் இஸ் நத்திங் பட் டைபோல்ஸ். ஆக்சுவலா ஒரு பாசிட்டிவ் நெகட்டிவ் சேர்ந்து ஒரு டைபோல் நமக்கு வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். கரெக்டா? பாசிட்டிவ் நெகட்டிவ் எனக்கு வந்து ஒரு அயான்ஸ் எனக்கு ஃபார்ம் ஆயிரும். அவ்வளவுதான். டயலக்ட்ரிக் நீங்க பாத்தீங்க அப்படின்னா தேர் வில் பி அயான்ஸ், இம்மூவபிள் அயான்ஸ். ஆக்சுவலி அயான் தரணும் அர்த்தம் உங்களுக்கு வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே சேர்ந்து இருந்துச்சு அப்படின்னா அது வந்து அயனா மாதிரி. கரெக்டா? ஸோ டைபோல்ஸ் இருக்கு. எவ்ரி டயலக்ட்ரிக் வில் ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் டைபோல்ஸ். அதில் டைபோல்ஸ் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா டயலக்ட்ரிக்ஸ். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்றேன். ஸோ இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு நான் அப்ளை பண்ணும்போது சரி, ஸோ அப்போ ஐ எம் அப்ளைங் இன் எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட். So whenever I am applying an electrical field, the dipoles will tend to align towards the electric field. சரியா? So இப்போ நான் இங்க electrical field நான் கொடுக்கும்போது that means ஒரு positive direction. Let us consider this is a reference direction. Positive direction நான் கொடுக்கும்போது the positive poles will tend to align in the direction. சரியா? So this is my dielectric. இப்போ எனக்கு என்ன ஆகும்? this electrical நான் DC கொடுக்கல, I am giving AC supply. So இப்போ என்ன பண்றேன்? I am giving now negative direction. ஆமா, ஏசினா உங்களுக்கு என்ன ஆகும்? எலக்ட்ரிக்கல் ஃபீல்ட் will be changing according to the frequency. கரெக்டா? ஸோ அப்போ நெகட்டிவ் சப்ளை நான் கொடுக்குறேன். ஸோ if the negative supply is given, obviously என்ன ஆகும்? this dipoles உங்களுக்கு என்ன ஆகும்? சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். கரெக்டா? ஸோ இப்போ இங்க ஃபர்ஸ்ட்ல இனிஷியலா பிளஸ் மைனஸ் இருக்கிற டைபோல்ஸ் இப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க பிளஸ் மைனஸ் அப்படின்னு சொல்லிட்டு மாற ஆரம்பிக்கும். பட் that will not be instantaneous. கரெக்டா? ஸோ அப்போ இந்த டைபோல்ஸ் வந்து இப்படி மாறணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி it will rotate. Actually rotate ஆயிதான் உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க வந்து நிற்கும். ஸோ அப்போ இங்க வர டைபோல்ஸ் இப்படி ரொட்டேட் ஆயிதான் உங்களுக்கு இங்க வந்து நிற்கும். ஸோ இப்போ டைபோல்ஸ் வந்து இங்க வரணும் அப்படின்னா ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா there will be one energy, ஒரு எனர்ஜி requirement. கரெக்டா? that energy loss. அப்ப அந்த எனர்ஜி வந்து லாஸ் தானே ஆப்வியஸா, பிகாஸ் நான் கொடுக்குற எனர்ஜி வந்து உங்களுக்கு என்ன ஆகும்? டைபோல்ஸை மாத்தி வைக்கிறதுக்காக ஒரு லாஸ் நமக்கு போகுது, ஒரு எனர்ஜி எங்களுக்கு தேவைப்படுது. that energy loss is called as dielectric losses. Okay, that energy losses is called as dielectric losses. அப்ப ரொம்ப முக்கியமானது dielectric losses. Dielectric loss is directly proportional to the frequency. ஆமா தானே? இப்போ ஏன்னா ரொம்ப சிம்பிள். ஏன்னா இது வந்து ஒரு it will have some inertia. கரெக்டா? it is not a ideal substance. So this dipoles will have inertia. ஸோ அப்போ எனக்கு ஃபாஸ்டா ரொம்ப ஃபாஸ்டா நான் மூவ் பண்ணிட்டே இருக்கிறேன், ரொம்ப ஃபாஸ்டா நான் வந்து என்னோட ஃபோர்ஸை நான் மாத்திட்டே இருக்கிறேன் அப்படின்னா இட் வில் நாட் அலைன் ப்ராப்பர்லி. கரெக்டா? ஸோ இப்போ வந்து இப்படிதான் அலைன் பண்ணணும். சரியா? இப்போ இங்க இருக்கிற அலைன்மெண்ட் பிளஸ் மைனஸ்ங்கிற இருக்கிற அலைன்மெண்ட் இங்க வர்றதுக்கு தட் மீன்ஸ் இந்த இடத்துக்கு இப்படி பிளஸ் மைனஸ் மாறதுக்கு இட் வில் டேக் சம் டைம். கரெக்டா? பிகாஸ் டியூ டு இனர்ஷியா. பட் அந்த டைம் தட் மீன்ஸ் அந்த டைம் வர்றதுக்குள்ளால இஃப் ஐ ஆம் கிவிங் நெகட்டிவ் டைரக்ஷன் அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? இட் வில் நாட் ப்ராப்பர்லி அலைன் இன் திஸ் டைரக்ஷன் அண்ட் இட் வில் ஸ்டார்ட் சேஞ்சிங் இன் அனதர் டைரக்ஷன். கரெக்டா? ஸோ இப்போ இந்த ஃப்ரீக்வன்சி மாற மாற உங்களுக்கு என்ன ஆகும்? திஸ் லாசஸ் உங்களுக்கு என்ன ஆகும்? அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ டயலக்ட்ரிக் லாசஸ் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ரீக்வன்சி. சரியா? இப்போ நான் இங்க சொன்னதே தான், எப்பவுமே உங்களுக்கு இந்த ப்ராப்பர் அலைன்மெண்ட் கிடைக்க போறது கிடையாது. ஏன்? பிகாஸ் if the with respect to frequency that alignment அப்ப உங்களுக்கு எப்படி இருக்கும்னா இனிஷியலா உங்களோட அலைன்மெண்ட் இப்படி இருந்துச்சு அப்படின்னா பிளஸ் மைனஸ் இப்படி இருக்குது, என்னோட எலக்ட்ரிக் ஃபீல்ட் இப்படி இருக்குது. ஸோ திஸ் வில் ட்ரை டு கம் இன் திஸ் டைரக்ஷன். கரெக்டா? ஸோ இது வந்து கொஞ்சம் தூரம் மூவ் ஆயிருக்குது, வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து நான் என்ன பண்றேன்? ஐ எம் கிவிங் ஃபீல்ட் ரிவர்சல். கரெக்டா? இந்த ஃபீல்ட் ரிவர்சல் நான் கொடுக்குறேன். ஃபீல்ட் ரிவர்சல் கொடுத்த உடனே உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க இருந்து இருக்கிறது உங்களுக்கு என்ன ஆகும்? இங்க வந்து நிற்கும் பிளஸ் மைனஸ். அதுக்கு திரும்ப நான் என்ன பண்றேன்? ஃபீல்ட் ரிவர்சல். ஸோ அப்போ உங்களுக்கு என்ன ஆகும்? கரெக்டா பேரலா வர்றதுக்கு முன்னாடியே நான் என்ன பண்றேன் அப்படின்னா ஃபீல்ட் ரிவர்சல் நான் கொடுக்குறேன். சரியா? அப்ப இதுதான் நம்ம என்ன சொல்லுவோம்னா லாஸ் ஆங்கிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். சரி, திஸ் இஸ் கால்ட் அஸ் மை லாஸ் ஆங்கிள். சரி, ரொம்ப இது. ஸோ இப்போ இந்த லாஸ் ஆங்கிள் என்னது? கரெக்டா பெர்பெண்டிகுலரா இருக்காது, கரெக்டா பேரலா நமக்கு வராம வர்றதுக்கு முன்னாடியே உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும். திஸ் இஸ் மை லாஸ் ஆங்கிள். சரியா? அப்போ நார்மலா என்ன சொன்னேன்? டயலக்ட்ரிக் will act as a capacitor அப்படின்னு சொல்லி சொல்றேன். ஸோ இப்போ நார்மலா இன் கெப்பாசிட்டர் கரண்ட் லீட்ஸ் வோல்டேஜ் பை 90 டிகிரி. சரி, திஸ் இஸ் மை ஐடியல் கெப்பாசிட்டர் கரண்ட்.
சரியா? பட் practical நீங்க பாத்தீங்கன்னா there will be a loss angle. So this is my practical current and this is my delta. This delta is due to that நமக்கு immediate reversals அதிகமா இருக்கறனால வர delta ஆயிடுது. சரி, but if the reversals is not that much frequent, சரியா, அப்போ that means the reversals is not that much rapid, அப்போ உங்களுக்கு என்ன ஆகும், இந்த டெல்டா வந்து உங்களுக்கு ரொம்ப குறையா இருக்கும். அப்போ frequency குறைய குறைய இந்த டெல்டா உங்களுக்கு என்ன ஆகும், குறைய ஆரம்பிக்கும். சரி, ஸோ அப்போ இந்த ஐஆர், சரி, அப்போ ஐசி இல்லாம தட் மீன்ஸ் இப்படி இல்லாம இங்க வந்து நிக்குது அப்படின்னா ஆப்வியஸா உங்களுக்கு என்ன அர்த்தம், தேர் இஸ் ரெசிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். அதாவது நம்ம ஆக்சுவலா பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா தட் மீன்ஸ் ஐடியலா பார்த்தோம் அப்படின்னா தேர் இஸ் நோ ரெசிஸ்டர். ஆக்சுவலா பிராக்டிகலா பார்த்தோம் அப்படின்னா பட் நம்ம என்ன பண்றோம், லாசஸ் இருந்துச்சு அப்படின்னா we will model it as a resistor. ஆமா, எங்கெல்லாம் லாசஸ் இருக்குதோ we will consider that as a resistor even though there is no practical resistance available, we will model it as a resistor. சரியா, for easy calculation. ஸோ அப்போ இங்க உங்களுக்கு என்ன ஆகுது, கரண்ட் உங்களுக்கு என்ன ஆகுது, 90 டிகிரி ஃபேஸ் ஷிஃப்ட் இல்லாம there is some phase shift. கரெக்டா? ஸோ அப்போ என்ன அர்த்தம், there is a resistor அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இது ரொம்ப முக்கியமானது. பாருங்க, this is my dielectric material. Dielectric material is ideal and capacitor. இப்போ நான் மாடல் பண்ணும்போது இந்த ரெசிஸ்டரை நான் சீரியஸா மாடல் பண்ண முடியாது. ஏன் மாடல் பண்ண முடியாது, if I model the resistor as series, உங்களுக்கு என்ன ஆகும், current will remain same, IC will be equal to IR, current will remain same, only the voltage will be varying. அப்போ voltage உங்களுக்கு என்ன ஆகும், இது அக்ராஸ் அப்ளை பண்ற வோல்டேஜ் இது VC, இது VR, so the equivalent is VC plus VR. ஆனா இங்க அப்படி கிடையாது. இங்க உங்களுக்கு என்ன ஆகுது, my voltage is same, voltage is same but current is varying. அப்ப என்ன பண்ணுவேன், I will model this as a parallel combination. So capacitor, resistor. So this is my IC, this is my IR. இது ரெண்டும் வச்சு அப்ப இங்க உங்களுக்கு IR வரும், ஒரு ரெசிஸ்டருக்கு தான் IR. அப்ப ரெண்டோட சமேஷன் உங்களுக்கு யாரு, I practical final current. Correct. Now what is the loss, what is the loss, loss is nothing but the power loss. Correct, real power loss. இங்க real power யாருனால தான் வருது, ரெசிஸ்டர்னால. So what is my loss, P loss is equal to V into IR. P loss is equal to V into IR. Correct. Okay. Okay. So what is the loss? P loss is equal to V into IR. Correct. So அப்போ இப்போ என்ன பண்றேன், IR நம்ம வரையறோம். So what is IR? I into resistance. Correct. So P loss is nothing but V into IR
where இந்த IR நான் என்ன பண்றேன், இதை நான் போட்டேன் அப்படின்னா this is my IR, right angle triangle நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா this is my IR. ஸோ அப்போ tan delta is nothing but opposite divided by adjacent. So அப்போ tan delta is equal to IR divided by IC. So அப்போ IR is nothing but IC into tan delta. So what is my dielectric loss? My dielectric loss is V into IC into tan delta. Correct? Where what is IC? IC is nothing but V divided by XC, capacitive reactance. Correct? So dielectric loss is nothing but V into V divided by XC into tan delta. So dielectric loss is nothing but V squared divided by XC. XC is nothing but 1 divided by 2 pi FC. 1 divided by 2 pi FC into tan delta. So dielectric loss is V squared into 2 pi FC into tan delta. சரியா? So இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா தெரியுது dielectric loss is directly proportional to frequency. Dielectric loss is directly proportional to frequency. சரி, அதுபோல வாட் இஸ் லாஸ்ட் டேஞ்சன்ட் ஆஃப் த மெட்டீரியல். சில சமயம் உங்களுக்கு என்ன டயலக்ட்ரிக் லாஸ் கண்டுபிடிக்கிறது மட்டும் இல்லாம அதோட லாஸ்ட் டேஞ்சன்ட் டெல்டாவோட வேல்யூ கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. வாட் இஸ் டெல்டா, இப்போ ஆர்சி எல்லாம் கொடுத்து வாட் இஸ் டெல்டா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. We know that what is tan delta? Tan delta is nothing but IR divided by IC. What is IR? IR is nothing but V divided by R. What is IC? IC is nothing but V divided by XC. XC is nothing but 1 divided by omega C. So V into omega C. இதான் என்னது IC. What is tan delta? V into R divided by V by R into V divided by V into omega C. So what is tan delta? 1 divided by omega RC. This is tan delta. This is my last tangent of the material. Sorry, this is my last tangent of the material. சரி, அதுபோல what is the power factor of the material? Power factor of the dielectric material கேட்பாங்க. What is power factor? Power factor is nothing but cosine of angle between V and I. Correct? What is the angle? This is 90 degree obviously. So what is the angle between V and I? 90 degree minus delta. So what is power factor? Power factor is nothing but cos of 90 degree minus delta. சரியா? This is the power factor of dielectric material. Power factor is nothing but cos of 90 degree minus delta.
சரி, அடுத்தது ஷீத் லாசஸ். ஸோ அப்போ நம்ம என்ன லாஸ் இருக்குது ஃபர்ஸ்ட்ல இங்க டைஎலக்ட்ரிக் லாஸ்னா யாரு, இன்சுலேட்டர்னால வர லாஸ் தானே. இந்த இன்சுலேட்டர்ல வர லாசஸ் ஆக்சுவலாக இன்சுலேட்டர் வர கரண்ட் நம்ம பார்த்துட்டோம், இன்சுலேட்டர்ல எவ்வளவு கரண்ட் ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துட்டோம், இன்சுலேட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். அது டைஎலக்ட்ரிக் லாஸ்ங்கிறது இன்சுலேட்டர் லாசஸ். ஸோ நம்ம எப்படி இருக்கும் பாருங்க, ஃபர்ஸ்ட்ல எனக்கு கோர் இருக்கும், அந்த கோருக்கு மேல டயலக்ட்ரிக் இருக்கும், அந்த டயலக்ட்ரிக் மேல எனக்கு ஷீத் இருக்கும். கரெக்டா? திஸ் இஸ் மை ஷீத், திஸ் இஸ் கோர். சரி, சோ பாருங்க, கோர்ல எனக்கு கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது. ஷீத் இஸ் a conductor obviously. கரெக்டா? ஷீத் வந்து உங்களுக்கு என்னன்னா ஒரு கண்டக்டர் தான். சோ அப்போ it will have a it is not dielectric material. சரி, ஷீத் இஸ் a conductor, nothing but a conductor. சோ அப்போ கோர் வழியா எனக்கு என்ன ஆகுது, கரண்ட் எனக்கு ஃப்ளோ ஆகுது. this current will induce an EMF. இந்த கோர்ல ஒரு EMF இன்டியூஸ் பண்ணுது. கரெக்டா? this EMF is nothing but correct. This EMF is nothing but d into EMF is nothing but n into d phi divided by dt. Here number of turns is 1 now. So d into phi core divided by dt. That means the flux linked in core divided by dt. சரி, நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் நமக்கு என்னதான் இங்க 1 தான். கரெக்டா? ஏன்னா இங்க இதுல கோர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ஃப்ளக்ஸை கிரியேட் பண்ணுது. that flux will obviously link with sheath தானே. that flux will obviously link with the sheath. So இப்போ EMF induced in the sheath is E into phi core divided by, ஏன்னா கோர்ல மட்டும் தான் உங்களுக்கு கரண்ட் ஃப்ளோ இருக்குது. சரி, what is phi core? What is phi core? Phi is nothing but the flux linked is nothing but L into di divided by dt. கரெக்டா? So அப்போ ES is nothing but phi is nothing but L into I. Flux linked is nothing but first line நம்ம பார்த்துருக்கோம் flux linkage. அப்போ n இது போட்டீங்கன்னா phi is nothing but L into I. So அப்போ ES is nothing but L into D. இதுல D I core divided by dt. And இன்னும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் L நான் போட மாட்டேன், M தான் போடுவேன். L னா என்னது செல்ஃப் இண்டக்டன்ஸ், M னா என்னது மியூச்சுவல் இண்டக்டன்ஸ். இப்போ நான் என்ன பண்ண போறேன், இந்த கோர்ல ஃப்ளோ ஆகிற கரண்ட்னால ஷீட்ல இன்டியூஸ் ஆகிற EMF நான் கண்டுபிடிக்க போறேன். கரெக்டா? அப்போ கோருக்கும் ஷீத்துக்கும் லிங்க் ஆகுது அப்படின்னா யாரு, மியூச்சுவல் இண்டக்டன்ஸ் தான். ஸோ இப்போ M into di core divided by dt. ES is nothing but M into di core divided by dt. சரியா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன், லாப்லாஸ் எடுத்து என்ன பண்ணா, ES is nothing but M into d by dt is nothing but j omega. ஏன்னா S is nothing but j omega. j நான் காமன் எடுத்துறேன், நான் மேக்னிட்யூட் தான் எடுக்க போறேன். omega into I core. சரியா? அப்போ இந்த ES னால ஷீட்ல உங்களுக்கு என்ன ஆகும், ஏன்னா இந்த EMF னால ஷீட்ல ஒரு கரண்ட் உங்களுக்கு ப்ரொடியூஸ் ஆகும். this IS is directly proportional to ES obviously. கரெக்டா? இந்த EMF னால உங்களுக்கு EMF வந்துருச்சு, EMF னால உங்களுக்கு ஷீட்ல ஒரு கரண்ட் இருக்கும், ஷீட்ல ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும். கண்டக்டர்ஸ் every conductors will have some resistance. So அப்போ sheath loss is nothing but IS squared into R sheath. சரியா? அப்ப முக்கியமான இது என்னது அப்படின்னா IS is directly proportional to ES whereas ES is directly proportional to I core. சரியா? அப்ப கோர் கரண்ட் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா ஷீத் கரண்டும் உங்களுக்கு என்ன ஆகும், இன்க்ரீஸ் ஆகும், ஷீத் லாஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். சரி, இது ரொம்ப முக்கியமான. சரி, இப்போ நம்ம ஃபைனலா நம்ம வரும். சரி, அப்போ வந்து டிஃப்ரெண்ட் பாராமீட்டர்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் லாஸஸ் எப்படி அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி இதெல்லாம் ஒன் வேர்ட்ஸ்க்கு ரொம்ப முக்கியமானது. ஃபர்ஸ்ட், if I core increases, if I core increases, obviously core loss will increase, I core squared R will increase. Similarly, no change in dielectric loss. Correct? Yeah, dielectric loss
is nothing but V into IC into tan delta, where tan delta is 1 by omega RC. So dielectric loss is nothing but V into IC divided by omega RC. ഇതിലെ core current வரல நமக்கு. There is no mention of core current here. So dielectric loss is independent of core current. Dielectric loss is independent of core current. Okay, so dielectric loss is independent of core current. Now, sheath loss. Sheath loss is directly proportional to core current. Sheath loss is directly sheath loss is directly proportional to IS. IS is directly proportional to ES. ES is directly proportional to I core. So the sheath loss is directly proportional to core current. So the sheath loss increases. Sheath loss increases. If frequency increases, a small increment in core loss, there will be a small increment in core loss. Yeah, core loss. Actually, ideally speaking, core loss will not change with respect to frequency. So, ideally speaking, core loss will not change with respect to frequency. But frequency increase actually, skin effect will increase. பார்த்துக்கோங்க ஸ்டார்டிங்ல ஸ்கின் எஃபெக்ட்னா என்னது, the total area for current flow will reduce. கரெக்ட் வந்து. ஸோ இப்போ ஸ்கின் எஃபெக்ட் வந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு என்ன ஆகும், if this is my conductor, ஸ்கின் எஃபெக்ட் உங்களுக்கு என்ன பண்ணும், இந்த சென்டர்ல ஃபுல்லா ஸ்கின் எஃபெக்ட் வரும், that will make the current only to flow in the edges. So the total area for current flow will reduce. So obviously resistance will increase. So frequency வந்து indirectly உங்களுக்கு என்ன பண்ணும், core loss increase பண்ணும். So there is a small increment in core loss. If frequency increases, small increment in core loss. Dielectric loss is directly proportional to frequency தானே, அப்போ dielectric loss increases. அடுத்தது sheath loss. Sheath loss உங்களுக்கு என்னது, sheath loss is directly proportional to sheath current. Sheath current is directly proportional to ES. ES is directly proportional to omega. Omega is directly proportional to frequency. அப்போனா sheath loss increases. சரியா, சரி.
Okay. So அப்போ அதோட அண்டர்கிரவுண்ட் கேபிள்ஸ் முடிஞ்சுது. சரி, ஸோ தீஸ் ஆர் த பேசிக் underground cables. Now, overhead line insulators. So overhead line insulators எதுக்காக? ஃபர்ஸ்ட் இந்த லைனுக்கும் நமக்கு இது என்னது ஆக்சுவலாகவே நம்மளோட போல் இருக்குது. இப்போ லைனுக்கும் போலுக்கும் நடுவில் ஒரு இன்சுலேட்டர் நமக்கு தேவைப்படும். அண்ட் லைனுக்கும் நடுவில் உங்களுக்கு இன்சுலேட்டர்ஸ் தேவைப்படும். ஸோ இப்போ ஆப்வியஸ்லி தேர் இஸ் நீட் ஃபார் ஓவர் ஹெட் லைன் இன்சுலேட்டர்ஸ். கரெக்டாக. ஸோ டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஓவர் ஹெட் லைன் இன்சுலேட்டர்ஸ். ஒன்று pin type insulator, next shackle type insulator, next stray wire insulator, அடுத்தது suspension type insulator, next string insulators, strain insulators. சரி, ஸோ இப்போ இந்த இன்சுலேட்டரோட ஒரு பெரிய இது என்னது அப்படின்னா பெரிய அப்ளிகேஷன் என்னது அப்படின்னா டு ப்ரிவென்ட் த ஆர்சிங் கரண்ட். ஆர்சிங் கரண்ட்னா என்னன்னு சொல்லி சர்க்கியூட் பிரேக்கர் மூலமா நம்ம கிளியரா நம்ம பார்ப்போம். சரி, இப்போதைக்கு அந்த ஆர்சிங் கரண்ட் என்னது அப்படின்னு சொல்லி நீங்க குழம்பிக்க வேணாம். பட் இதுதான் சரி, இன்சுலேட்டரோட பெரிய இதுக்கு அப்படின்னா டு ப்ரிவென்ட் த ஆர்சிங் கரண்ட். சரி, ஸோ அப்போ டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸ் இருக்கு. டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் இன்சுலேட்டர்ஸோட கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவை கிடையாது. நம்ம கேட் பாயிண்ட் அப்படிங்கிற அந்த ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் நமக்கு தேவை கிடையாது. பட் ஒரு சின்ன டீடைல் மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட்ல பின் டைப் இன்சுலேட்டர். பின் டைப் it is used for voltage less than or equal to 33 kilovolt. சரியா, it is used for voltage less than or equal to 33 kilovolt. அப்ப there are two types of pin insulator இருக்குது. There are two types. One is single shell pin type. Single shell pin type. And another is multi shell pin type. Multi shell pin type. So one is single shell pin type, another is multi shell pin type. Obviously ஒரே ஒரு பின் மட்டும் ஒரே ஒரு ஷெல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா ஒரே ஒரு ஷெல் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா the insulator will be less, obviously, கரெக்டா. So but this is used for domestic purposes for 415 volt for 3 phases and 220 volt for single phase. In distribution line ஓட செகண்டரியில single shell pin type இருக்கும். டிஸ்ட்ரிபியூஷன் லைனா வந்து நம்ம ஃபைனலாக நம்ம வர எண்ட் பாயிண்ட் அதாவது செகண்டரியில உங்களுக்கு இருக்கும் 415 volt 220 volt எல்லாமே இருக்கும். மல்டி ஷெல் பின் டைப் எங்க இருக்கும் அப்படின்னா ஹை வோல்டேஜஸ்ல. ஸோ இட் இஸ் யூஸ்ட் அட் 11 kV ஆர் 33 kV. சரி, அப் டு 33 kV நம்ம பார்த்தோம்ல.
சரி, நெக்ஸ்ட் வந்து ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர்ஸ். ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர்ஸ். ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா, ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர்ஸ் மேக்ஸிமம் எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த டெட் எண்டு, இந்த ஒரு மாதிரி ஸ்ட்ரீட் எண்டு, இல்லாட்டி ஒரு சடனா ஒரு எப்படி போயிட்டு இருக்கு கரண்ட் லைன் டைரக்ஷன் சொன்னா ஒரு ஒரு பெரிய ஒரு ஷார்ட் டர்ன் வந்து அந்த டைம்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, அண்ட் ரயில்வே ரோட் கிராசிங், this is my pole and this is my wire, this is my wire. எனக்கு என்ன அப்படின்னா இங்க ஒரு ரயில்வே கிராசிங் இருக்குது. ஸோ அப்ப என்ன பண்ண முடியாது, அதே மாதிரி சஸ்பென்ஷனோட நான் கொண்டு போக முடியாது. சாக் எல்லாம் இருக்கும், சாக் எல்லாம் நமக்கு முக்கியம் கிடையாது, நம்ம கேட் பாயிண்ட் ஆஃப் வியூல முக்கியம் கிடையாது. ஸோ அதெல்லாம் விட்டுடலாம். பிளஸ் இதுவும் நமக்கு அவ்வளவு முக்கியம் கிடையாது, ஒரு சின்ன பிரீஃபுக்காக நம்ம பார்க்குறோம். சரி, ஸோ அப்போ எனக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, திஸ் இஸ் மை சஸ்பென்ஷன் டைப்னு வச்சுக்கோங்க. திஸ் இஸ் மை சாரி ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர். திஸ் இஸ் மை ஷாக்கிள் டைப் இன்சுலேட்டர். ஸோ அப்போ திஸ் வில் give me the necessary mechanical strength so that இங்க இருந்து இங்க நான் என்ன பண்ணுவேன், I will take the wire as jumper. ஒரு ஜம்பர் போட்டு நான் என்ன பண்ணுவேன், இந்த வயரை நான் என்ன பண்ணுவேன், நான் கொண்டு போவேன். சாரி, ஸோ இப்போ நெட் அண்ட் இப்போ நம்ம என்ன ஆகும் அப்படின்னா, எங்கெல்லாம் எனக்கு வந்து இது சடன் டேன் வருது அப்படின்னா, நான் நார்மல் வயரில் நம்ம சடன் டேன் பண்ணிட்டு இருக்கும்போது சாக் நமக்கு நிறைய வர ஆரம்பிக்கும். சரி, ஸோ அப்போ அந்த இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, this shackle type insulators யூஸ் பண்ணுவோம். This shackle type insulators are used to take the strain away from transmission line at street ends, road or railway crossings. சரியா, its main purpose is to increase the mechanical stability. So it is used to increase the mechanical stability. சரி, அடுத்தது stay wire insulator. ஸோ இப்போ இது எதுக்காக அப்படின்னா, இந்த லீக்கேஜ் கரண்ட் இருக்கும் தெரியுமா, அந்த கோர் வழியா ஃப்ளோ ஆகாம. ஃபார் எக்ஸாம்பிள், this is my pole. ஸோ இது என்னோட கரண்ட், என்னோட கோர் கேபிள், என்னோட கேபிள். சரி, this is my cable. ஆப்வியஸ்லி என்னதான் நான் இன்சுலேட்டர் போட்டேன் அப்படின்னாலும் தேர் வில் பி ஆர்சிங் ஃபினாமினா என்னன்னு சொல்லிட்டு நம்ம அப்புறம் நம்ம பார்க்கலாம், சர்க்யூட் பிரேக்கர்ஸ்ல பார்க்கலாம். இல்லை ஃபால்ட் நடக்கும், ஏதாவது நம்ம டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் நடக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த கோரை கம்பேர் பண்ணும்போது ஆப்வியஸ்லி இட் வில் ஹேவ் லெஸ் ரெசிஸ்டன்ஸ். சரியா, திஸ் போல் வில் ஹேவ் லெஸ் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இப்போ லீக்கேஜ் கரண்ட் வந்து கிரவுண்ட் வழியா கிரவுண்டுக்கு எது வழியா ஃப்ளோ ஆகும் அப்படின்னா, திஸ் கோர் வழியா இந்த போல் வழியா தான் உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். ஸோ இப்போ திஸ் போலோட ரெசிஸ்டன்ஸும் ஸோ அப்போ திஸ் போலோட ரெசிஸ்டன்ஸ் நம்ம ஹியூமன் ரெசிஸ்டன்ஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா, வென் இந்த போல் வழியா உங்களுக்கு லீக்கேஜ் உங்களுக்கு ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும், கரண்ட் லீக்கேஜ் உங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டு இருக்கும்போது, இஃப் தேர் இஸ் a human contact, obviously the human will also feel the shock. சரி, ஸோ அப்போ இந்த லீக்கேஜ் நம்ம ப்ரிவென்ட் பண்ணுறது, போல் வழியா ஃப்ளோ ஆகிற லீக்கேஜை ப்ரிவென்ட் பண்றதுக்காக வாட் வி வில் டூ இஸ் ஒன் ஸ்ட்ரே வயரை நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இங்க இருந்து கிரவுண்டுக்கு we will connect. The resistance of the stray wire will be very less. The resistance of the stray wire will be very less. அப்போ leakage current எதுவா இருந்தாலும் that will not flow through pole, it will flow through the stray wire. And this stray wire resistance is very less compared to our human body. So அப்போ even if a human touches it, what will happen? Current will flow through low resistance path. Low resistance எதுவா அதுதான் உங்களுக்கு flow ஆகும். அப்போ stray resistance உங்களுக்கு ரொம்ப லோவா இருக்கும். So அப்போ the current will not opt the human body, it will opt for the stray wire. சரியா, so this is a stray wire insulator.
எதுக்காக the leakage current வந்து it is used to prevent the leakage current from flowing through port. அடுத்தது ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர். இந்த கடைசியா ரெண்டு இது பார்த்தோம் தெரியுமா, சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர் அண்ட் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர். இது ரெண்டுமே ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர் தான். ஒன் இஸ் ஆக்சுவலி வெர்டிகல் டைப் சஸ்பென்ஷன் அண்ட் another is actually horizontal suspension. சரி, ஸோ இப்போ ரெண்டுமே என்னதுதான் ஸ்ட்ரிங் டைப் இன்சுலேட்டர்ஸ் தான். சஸ்பென்ஷன் டைப் அண்ட் ஸ்ட்ரெயின் இன்சுலேட்டர் போத் ஆர் ஸ்ட்ரிங் டைப் இன்சுலேட்டர்ஸ். சரி, ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ஸ். ஸோ காமனாகவே பார்ப்போம் ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ஸ். ஸ்ட்ரிங் இன்சுலேட்டர்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் EHV, எக்ஸ்ட்ரா ஹை வோல்டேஜ், UHV, அல்ட்ரா ஹை வோல்டேஜ் எல்லாம் இருக்குன்னு தெரியுமா, அதுக்கு எல்லாமே நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்ட்ரிங் டைப் இன்சுலேட்டர்ஸ் we will be using. அப்போ a number of insulated disc connected in cascade to form insulator string. சரி, இப்போ நம்பர் ஆஃப் இன்சுலேட்டர் டிஸ்க் நான் என்ன பண்ணுவேன், ஒரு கேஸ்கேடா கனெக்ட் பண்ணி ஒரு இன்சுலேட்டர் ஸ்ட்ரிங் நான் ஃபார்ம் பண்ணுவேன். ஈச் டிஸ்க் இஸ் ரேட்டட் ஃபார் 11 கிலோவோல்ட். இது ரொம்ப முக்கியமானது. ஈச் டிஸ்க் இஸ் ரேட்டட் ஃபார் 11 கிலோவோல்ட். அப்புறம் 33 கிலோவோல்ட் அப்படின்னா 3 டிஸ்க் எடுத்துக்குவேன். 55 கிலோவோல்ட் அப்படின்னா 5 டிஸ்க் எடுப்பேன். ஈச் டிஸ்க் இஸ் ரேட்டட் ஃபார் 11 கிலோவோல்ட். சரியா, ஸோ இப்போ இதில் நம்ம ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஸ்ட்ரிங் டைப்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து சஸ்பென்ஷன் டைப். சஸ்பென்ஷன் டைப் இஸ் நத்திங் பட் மை வெர்டிகல் சஸ்பென்ஷன். திஸ் இஸ் சஸ்பென்ஷன் டைப். அடுத்து இன்னொன்று வந்து ஸ்ட்ரெயின் டைப். ஸ்ட்ரெயின் டைப் இஸ் நத்திங் பட் ஹாரிசான்டல் ஸ்ட்ரெயின். திஸ் இஸ் ஸ்ட்ரெயின் டைப். சரி சரி, ஸோ இதெல்லாம் வந்து the basics of ஒரு சின்ன ஒரு overview of the total the number of insulators and what are the insulator, what are the specifications and everything. இப்போ நம்ம உள்ள போகலாம். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா மற்றது எல்லாத்துக்கும் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஸ்ட்ரெயின் டைப், லீக்கேஜ், ஸ்ட்ரே ஒயர் இதுக்காக, லீக்கேஜ் கரண்ட்டுக்காக, ஷாக்கிங் இதுக்காக, மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்துக்காக. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம்னா பின் டைப். ஆக்சுவலா பின் டைப்பை ரீப்ளேஸ் பண்றது தான் நமக்கு என்னது, நம்ம சஸ்பென்ஷன். பின் டைப் வந்து உங்களுக்கு என்னதும் மேக்ஸிமம் 33 கிலோவோல்ட் தான். ஸோ இப்போ வந்து ஹை வோல்டேஜ்க்குலாம் நம்ம போகணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, சஸ்பென்ஷன் தான். ஸோ இப்போ மேக்ஸிமம் நம்ம வந்து HVDC, HVAC எல்லாத்தையும் நீங்க போனீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னதான் HVAC எல்லாம் போனீங்க அப்படின்னா என்ன யூஸ் பண்ணுவோம், சஸ்பென்ஷன் டைப் தான் யூஸ் பண்ணுவோம். Either can be stream the horizontal suspension or vertical suspension, that depends upon the application. சரி சரி, சஸ்பென்ஷன் டைப் or shackle type, that depends upon the application. இப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா the potential distribution across voltage distribution across HVAC suspension type string. The potential distribution across HVAC suspension type string. சரி, பாருங்க, this is my pole. So இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது. இந்த ஸ்ட்ரக்சர்ல இருந்து நான் என்ன பண்றேன், என்னோட சஸ்பென்ஷன் டைப் இன்சுலேட்டர்ஸ் எனக்கு வர ஆரம்பிக்குது. அண்ட் ஃபைனலா என்ன பண்றேன், என்னோட கண்டக்டர். கரெக்டா? So this is one disc, this is one disc, this is one disc, and after that connector. So that எனக்கு என்ன கண்டக்டருக்கும் இந்த போலுக்கும் உள்ள டைரக்ட் கான்டாக்ட் வராது. So even if there is a leakage current, that leakage current
will not be flowing through this core. core உள்ளே flow ஆகக்கூடாது நமக்கு வந்து that is dangerous. சரி, இப்போ எனக்கு என்ன ஆகுது? இப்போ இந்த டிஸ்க் நமக்கு ஆப்வியஸ்லி ஏர் இஸ் நத்திங் பட் என்னது ஒரு டயஎலக்ட்ரிக். ஏர் இஸ் நத்திங் பட் டயஎலக்ட்ரிக். ஸோ அப்போ இந்த இது தெரியுமா, இந்த 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 இன்சுலேட்டர், இந்த இன்சுலேட்டருக்கும் இந்த இன்சுலேட்டருக்கும் நடுவில் ஒரு மெட்டல் லிங்க் இருக்கும். there will be a metal link. சரி, there will be a metal link between these insulators. Similarly, this is a metal link. This is a metal link. சரியா, இப்போ நான் என்ன சொல்லியிருக்கிறேன்? there will be a capacitance. capacitance எப்ப எனக்கு வரும்? there should be two conducting path and a dielectric in between. So every two conductors, the dielectric in between can be modeled as a capacitor. There should be two conducting paths and there should be a dielectric. Here is also a dielectric. This pole is a conducting path. This metal link is a conducting path. கரெக்டா? சோ அப்ப இந்த மெட்டல் லிங்க்கும் இந்த கோருக்கும் நடுவுல ஏர் இருக்குது. சோ this will be modeled as a capacitor. சரியா, இந்த மெட்டல் லிங்க்கும் இந்த கோருக்கும் போலுக்கும் நடுவுல ஏர் இருக்கு. சோ this will be modeled as a capacitor. இந்த மெட்டல் லிங்க்கும் இதுக்கும் நடுவுல உங்களுக்கு ஏர் இருக்கு. சோ this will be modeled as a capacitor. Similarly, இந்த மெட்டல் லிங்க்கும் நடுவுல ஒரு டயஎலக்ட்ரிக் இருக்கு, இன்சுலேட்டர். disk is nothing but a dielectric material than insulator material தான். அப்ப இந்த மெட்டல் லிங்க்கும் நடுவுல ஒரு டயஎலக்ட்ரிக் இருக்கு. so this will be modeled as a capacitor. இதுக்கும் நடுவுல ஒரு டயஎலக்ட்ரிக் கெபாசிட்டர், இதுக்கும் நடுவுல ஒரு டயஎலக்ட்ரிக் கெபாசிட்டர். கரெக்டா? ஆக்சுவலா இது நமக்கு இதா வராது, ஏன்னா நம்ம கண்டக்டர் இருக்குது, இது நம்ம எடுக்க மாட்டோம். சரி, கரெக்டா? சோ அப்போ இதுக்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர், இதுக்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர், இதுக்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர். சோ ஃபைனல் சர்க்யூட் நீங்க பாத்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதுக்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர், 1 2 3 3 சஸ்பென்ஷன் டைப் கெபாசிட்டர்ஸ். கரெக்டா? சி அண்ட் கண்டக்டர். அடுத்து இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர், இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு கெபாசிட்டர். சரியா? சோ அப்போ this is a shunt capacitance. This is called as C dash. This is self capacitance. This is C. சரியா, நம்ம nomenclature நம்ம கொடுக்கிறோம். So the C dash is nothing but shunt capacitance or capacitance between pole and metal link. C is nothing but capacitance between two metal link. Capacitance of disk. C dash is capacitance between pole and metal link or ground and metal link. pole வந்து ground ல உங்களுக்கு கனெக்ட் பண்ணிருக்குது. சோ இதனால உங்களுக்கு ஒண்ணு. சரி, அப்ப C is nothing but capacitance of disk. சரியா? சரி, இப்போ பாருங்க, இப்போ இதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும். let us take that as I1. இதுல ஒரு கரண்ட் ஃப்ளோ இருக்கும், that is I1 dash. கரெக்டா? சோ அப்ப டோட்டல் கரண்ட், அப்ப இந்த கரண்ட் என்னது? I2, இந்த கரண்ட் I2 dash, இந்த கரண்ட் என்னது? I3. சரி, நான் ஜஸ்ட் ஒரு நேம் நான் கொடுக்குறேன் அவ்வளவுதான். and
இந்த வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் எனக்கு ஈக்குவலா இருக்குதா அன்ஈக்குவலா இருக்குதா எனக்கு எதுவுமே எனக்கு தெரியாது. ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த வோல்டேஜை நான் V1 எடுத்துக்கிறேன், இந்த வோல்டேஜை நான் V2 எடுத்துக்கிறேன், இந்த வோல்டேஜை நான் V3 எடுத்துக்கிறேன். சரியா? Now what is I2? I2 is nothing but I1 plus I1 dash. I2 is nothing but I1 plus I1 dash. Now பாருங்க இந்த வோல்டேஜ் V1ங்கிறது என்னது, இந்த இதுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில். this point is ground. கரெக்டா? ஏன்னா என்ன சொன்னா pole is nothing but ground. ஸோ அப்ப இந்த பாயிண்ட் 0 அப்படின்னா இந்த பாயிண்டும் 0 தான். அப்ப இந்த V1ங்கிறது இதுக்கும் இதுக்கும் நடுவில் V1 அப்படின்னா புரியுதா? that means இந்த 0க்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் this point BA, this point is BB. ஸோ அப்ப 0க்கும் Aக்கும் நடுவில் V1. the voltage is V1. if this is 0, this is also 0 தான். அப்போ இந்த 0க்கும் Aக்கும் நடுவில் அதே வோல்டேஜ் என்ன வரப்போகுது, because the voltage between 0 and A is V1. அப்போ இதுவும் 0 தான். அப்போ the voltage between this 0 and A is also V1. so அப்போ the voltage across the capacitor C is V1 னா the voltage across the capacitor C dash is also V1. C1 dash, C2 dash. சரி இல்லாட்டி சீன் இருக்கட்டும். இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆர் சேம்னு வச்சுக்குவோம். இந்த கெப்பாசிட்டன்ஸ் ஆர் சேம். நம்ம இன்னும் கிரேடிங் குள்ள வரல. ஸோ இப்போதைக்கு கெப்பாசிட்டர் சேம் தான். C dash, C dash. சரியா? இப்போ வாட் இஸ் I1? I1 is nothing but V1 divided by XC. XC is nothing but 1 by omega C. அப்போ I1 is nothing but V1 omega C. So I2 is nothing but V1 omega C plus V1 omega C dash. Now, what is I2? I2ங்கிறது Aக்கும் Bக்கும் உள்ள ஒரு வோல்டேஜ். அப்போ I2 is nothing but V2 omega C. So V2 omega C is nothing but V1 omega C plus V1 omega C dash. So V2 is nothing but V1 plus V1 into C dash. V2 C is nothing but. No. V1 C plus V1 C dash. No. If I take C as common, V2 is nothing but V1 plus V1 into C dash divided by C. This C dash divided by C is a ratio. It is some ratio. That C dash divided by C is equal to M. Let C dash divided by C is M. So V2 is nothing but V1 plus M V1. So V2 is nothing but V1 into 1 plus M. This M will always be less than 1. So this M will always be less than 1. This M will always be less than 1. C dash divided by C. Now the C dash obviously it is less than. This is dielectric. Dielectric yaar? Air than dielectric. This is dielectric yaar? Insulator. So obviously this is more capacitance irukum. C தான். The capacitance value C தான் உங்களுக்கு எப்படி இருக்கும் more இருக்கு. capacitance value 2 pi epsilon naught divided by ln of Gm divided by Gm மாதிரி. So epsilon எதுக்கு அதிகமா இருக்கும்? The relative permittivity எதுக்கு அதிகமா இருக்கும்? Insulator தான் அதிகமா இருக்கும். So obviously C will have more capacitance compared to C dash. So V2 is nothing but V1 into 1 plus M. But even though M is less than 1, V2 will be greater than V1 then. V2 will be greater than V1 obviously. Even though M is less than 1, V2 will be greater than V1. சரி இப்போ அடுத்தது இங்க what is I3? I3 is nothing but I2 plus I2 dash. I2 plus I2 dash. Correct. What is I2? I2 is V2 omega C. So I3 is, what is I3? I3 is V3 omega C. I2 is, இதுக்கு across our voltage என்னது V2. அப்போ V2 omega C is I2, V3 omega C is I3. So அப்போ V3 omega C is equal to V2 omega C plus I2 dash. What is I2 dash now? அப்போ 0க்கும் Bக்கும் நடுவுல ஒரு வோல்டேஜ் தான் C dash across இருக்கிற வோல்டேஜ். The voltage across C dash is the voltage across 0 and B. What is 0? This is 0.
அப்ப 0க்கும் Bக்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் யாரு? V1 plus V2. கரெக்ட். அந்த 0க்கும் Bக்கு நடுவுல இருக்கிற வோல்டேஜ் யாரு? V1 plus V2. So what is I2 dash? V1 plus V2 into omega C. So what is V3? Is nothing but V2 plus V2C plus V1C plus V2C. Yeah, C dash actually. C dash, C dash, C dash. V3C. So what is V3? V2 plus C dash divided by C into V1 plus V2. C dash divided by C is nothing but K. So V3 is equal to V2 is nothing but V1 into 1 plus K then 1 plus M. Sorry, M. V1 into 1 plus M then. So V1 into 1 plus M plus M into V1 plus V2. V2 is nothing but V1 into 1 plus M. இதை சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக உங்களுக்கு V3 ஓட வேல்யூ கிடைக்கும். V3 is nothing but V1 into 1 plus 3M plus M squared னு நினைக்கிறேன் ஃபைனல். So this is my V3. So obviously V3 will be greater than V2 plus greater than V1. சரி, அப்ப இதில் நீங்க பாருங்க, there is a non-uniform distribution of voltage. கரெக்டா? So அப்ப நான் 230 volt நான் கொடுத்தேன். என்னோட total voltage, let us consider the total voltage. ஏன்னா இதுக்கு அக்ராஸ் ஒரு voltage வரும், ground. Let us consider total voltage 230 volt. That 230 volt will not be distributed equally between these insulators. கரெக்டா? அப்போ the insulator near to the conductor will be overstressed. ஏன்னா அதுக்கு அக்ராஸ் V3 தான் அதிகமா இருக்குது. V3 is greater than V2 greater than V1. The insulator near to the conductor will be overstressed. Insulator far from the conductor will be understressed. The insulator near to the conductor will be overstressed. Insulator far from the conductor will be understressed. அப்போ உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, there is no proper utilization of the string. கரெக்டா? ஏன்னா ஆப்வியஸ்லி நீங்க என்னதான் பண்ணி ஆகணும், நான் இப்ப எல்லா ஸ்ட்ரிங்கும் ஒரே ரேட்டிங்கா எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க, கெப்பாசிட்டன்ஸ் எல்லாமே ஒரே இதுல கெப்பாசிட்டன்ஸ் தான் எடுத்துக்கிறேன். ஸோ அப்ப எல்லா ஸ்ட்ரிங்கும் ஒரே இதுதான். ஸோ இப்போ each and every string is going to block 11 kilovolt அப்படின்னு சொல்லிட்டு வச்சுக்கோ. சரியா? ஸோ அப்போ ரொம்ப சிம்பிளா நீங்க பாத்தீங்க அப்படின்னா, if my lowest string, சரியா, lowest string அக்ராஸா வர வோல்டேஜ் வந்து 11 kilovolt வச்சுக்கோங்க. சரி, லோவர் ஸ்ட்ரிங் அக்ராஸா வர வோல்டேஜ் இல்லை 33 kilovolt. சரி, 33 kilovolt வச்சுக்கோங்க. ஸோ அப்போ நான் என்னதான் பண்ண முடியும்? அப்போ இது 33 kilovolt அப்படின்னா இது ஒரு 30 kilovolt அப்படின்னா அவ்வளவு டிராஸ்டிக் ரிடக்ஷன் இருக்காது. நான் சும்மா ஒரு புரியுறதுக்காக சொல்றேன். ஏன்னா பாயிண்ட்ல தான் இருக்கும் வோல்ட், இவ்வளவு 3 kilovoltல ரிடக்ஷன் இருக்காது. இது 33 kilovolt, 30 kilovolt. இது 30 kilovoltனா இது எவ்வளவு வரப்போகுது? இது ஒரு 27 kilovolt வச்சுக்கோங்க. சோ 3 டிஸ்கோட ரேட்டிங்கே எவ்வளவுதான்? 33 kilovolt தான். ஏன்னா இது 27 kilovolt தான் பிளாக் பண்ணுதுன்னு சொல்லிட்டு நான் 27 kilovolt ஸ்ட்ரிங் நான் வாங்க முடியாது. பிகாஸ் அப்படி இதை நான் வாங்கிட்டேன் அப்படின்னா இது உங்களுக்கு நான் எந்த அக்ராஸ் உங்களுக்கு இவ்வளவு வருது 33 kilovolt. அப்ப அந்த ஸ்ட்ரிங் உங்களுக்கு என்ன ஆயிரும்? இன்சுலேட்டர் வில் ப்ரோக்கன். அப்ப இன்சுலேட்டர் வந்ததுக்கான அர்த்தமே நமக்கு கிடையாது. கரெக்டா? சோ அப்போ எதுக்கு அதுக்கு அக்ராஸா மேக்ஸிமம் வோல்டேஜோ அதுதான் நம்ம என்ன வாங்குவோம், அந்த ஸ்ட்ரிங் தான் நம்ம வாங்குவோம். பட் இது 33 kilovolt அப்படின்னா இது 26 kilovolt தான். அப்போ even the insulator is rated for 33 kilovolt but it is used only for 26 kilovolt. அப்போ உங்களுக்கு என்னது? வேஸ்டேஜ் தானே, எஃபிஷியன்சி நமக்கு நல்லா இல்லை தானே. ஸோ இப்போ this is how we will calculate string efficiency. சரி, அப்போ string efficiency அப்படின்னா என்னது அப்படின்னா, it represents the utilization of disks in string.
சரியா? ஸோ அப்போ இட் ரெப்ரசன்ஸ் த யூட்டிலைசேஷன் ஆஃப் டிஸ்க் இன் ஸ்ட்ரிங். ஸோ பாருங்க, efficiency of the string is equal to total voltage across string. Total voltage across string divided by, so by across total voltage across string divided by number of units into the maximum voltage across the string, across any unit, sorry, the maximum voltage across any unit. That means if I am giving 1000 voltage across a string with 5 string இருக்குது, அப்போ எனக்கு நல்ல எஃபிஷியன்சியா இருக்கணும் அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி 4 வச்சீங்க அப்படின்னா இல்ல 5 வச்சீங்க அப்படின்னா ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் ஷுட் ஹேவ் a voltage of 200. கரெக்டானே? அப்பதான் உங்களுக்கு என்ன ஆகும், the 1000 ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது. பட் if it is unequal distributed அப்படின்னா what is my efficiency? The total voltage divided by number of units, எவ்வளவு 5 into the maximum voltage. For example, ஒரே ஒரு string மட்டும் 300 நமக்கு கொடுக்குது அப்படின்னா 300 எடுத்துச்சு அப்படின்னா 300 எடுத்துச்சு அப்படின்னா what is 1000 divided by 1500? So this is my efficiency. The efficiency should be 100% obviously into 100%. சரி, அப்ப efficiency of the string will be less than 100%. சரி, இது சஸ்பென்ஷன் டைப்புக்கு. இப்போ இதே இது ஸ்ட்ரிங் டைப், சரி அதாவது சஸ்பென்ஷன் டைப். இது வந்து ஸ்ட்ரெயின் டைப்புக்கு வரலாம். ஸ்ட்ரெயின் டைப்னா உங்களுக்கு எப்படி இருக்கும் நான் சொன்னேன், the insulators will be actually இப்படி இருக்கும், இந்த ஹாரிசாண்டலா இருக்கும். கரெக்டான ஹாரிசாண்டலா உங்களுக்கு insulators இருக்கும். ஸோ அப்போ this is my disk capacitance and this is my conductor and this is my metal link to ground capacitance. கரெக்டா? பாருங்க, அப்ப இது C, இது C, இது C, இது C dash, இது C dash, இங்க ஒரு கெபாசிட்டர் and this is my conductor. சரி, நான் ஒரு கெபாசிட்டர் வச்சுக்கிறேன் C dash. அப்ப இது I, இது I dash, இது I1, I1 dash, இது I2, I2 dash, இது I3, இது I3 dash, இது I4. இப்ப பாருங்க, இங்க ஸ்ட்ரெயின் டைப்ல நமக்கு வந்து இந்த வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் அவ்வளவு பெரிய இஷ்யூவா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, இந்த வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் நமக்கு மாறுறதுக்கு மெயின் காரணம் யாரு? இந்த லீக்கேஜ் கரண்ட். ஆமா, இந்த லீக்கேஜ் கரண்ட், ஏன்னா எவ்ரி கெபாசிட்டன்ஸ் C ஆர் ஈக்குவல் தான். ஸோ இப்போ இந்த லீக்கேஜ் கரண்ட் இல்லை அப்படின்னா இந்த வோல்டேஜ் வந்து ஆப்வியஸ்லி ஈக்குவல் டிஸ்ட்ரிபியூட்டர் தான். கரெக்டா? இந்த லீக்கேஜ் கரண்ட்னால நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா திஸ் வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் சேஞ்சிங். கரெக்டா? இங்கே நீங்க பாருங்க, இந்த I1 dash வரல அப்படின்னா I2 is nothing but I1, I3 is nothing but I2. So every current will be same, it is series and each capacitance are same only. அப்புறம் voltage வந்து equal distributed தான் ஆயிருக்கும். இந்த I1 dash leakage current வரனால உங்களுக்கு என்ன ஆகுது, voltage distribution is changing. இங்க நீங்க பாருங்க, that leakage distribution is directly proportional to the capacitance. ஏன்னா I3 dash is nothing but V into omega C dash. கரெக்டா? இப்ப பாருங்க, இங்க அவங்க என்ன ஆகுது அப்படின்னா as distance increases, this capacitance will be reduced. Correct. Capacitance of the formula தெரியுமா? epsilon naught A divided by D. General formula epsilon naught A divided by D. So as D is the distance between two charging plates. As distance increases, இந்த இதுக்கும் distance increase ஆகும்போது capacitance reduce ஆகும். Capacitance reduce ஆச்சு அப்படின்னா leakage current will get reduced. This leakage current will reduced. அப்ப இந்த leakage current குறையுது அப்படின்னா obviously at some point it will become negligible. கரெக்டா? So அப்போ this leakage current அங்க நீங்க அப்படி கிடையாது. அங்க உங்களுக்கு என்ன ஆகும், the distance is always constant. கரெக்டா? இங்க உங்களுக்கு என்னது, the distance increases. அப்ப leakage current உங்களுக்கு என்ன ஆகும், reduce ஆக ஆரம்பிக்கும். So as leakage current reduces உங்களுக்கு என்ன ஆகும், the insulator
as leakage current reduces the insulator okay, as leakage current reduces உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா the final voltage distribution will be almost almost equal. சரி, அப்போ இங்க அதாவது நம்ம ஸ்ட்ரெயின் டைப்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இந்த பிரச்சனை நமக்கு அவ்வளவு வராது. சரியா? அப்ப in strain type the efficiency of the strain will always be greater than 90%. In strain type the efficiency of the strain will always be greater than 90%. சரியா? அதுபோல in HVDC the efficiency of the strain of the string is equal to 100%. Yeah, the leakage current is directly proportional to frequency. D for DC voltage, the frequency is equal to 0. For DC voltage, the leakage current is equal to for DC the frequency is equal to 0. So obviously leakage current will be 0. In HVDC, the efficiency of the string is always equal to 100%. சரியா? So efficiency of the string in strain type is greater than suspension type. ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஸ்ட்ரெயின் டைப்ல அந்த எஃபிஷியன்சி இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு தொல்லையே நமக்கு கிடையாது. ஏன்னா ஆப்வியஸ்லி 90% இஸ் குட் வேல்யூ. பட் இன் சஸ்பென்ஷன் டைப் இட் இஸ் நாட் தி கேஸ். அப்போ நம்ம எஃபிஷியன்சியை நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும். ஸோ அப்போ அது எப்படி நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம்? சரி, ஸோ அப்போ ஸ்ட்ரிங் எஃபிஷியன்சி improvement for HVAC suspension type string. So பரவாயில்ல, ஞாபகம் வச்சுக்கோங்க, HVAC க்கு மட்டும் தான் நமக்கு இது தேவை, and also for suspension type string மட்டும் தான். ஏன்னா strain type க்கு நமக்கு மேட்டர் கிடையாது. strain type is already having good efficiency. கரெக்டா? So first வந்து reducing the K value. ஆமா தானே? ஏன்னா V2 is nothing but V1 into 1 plus K. If that K is very low, அப்போ V2 will be approximately equal to V1. So there will not be much change. So அப்போ அடுத்து first வந்து reducing the K value. So அப்போ K is nothing but C dash divided by C. K is nothing but C dash divided by C. கரெக்டா? C என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. கரெக்டா? C என்னால சேஞ்ச் பண்ண முடியாது. ஏன்னா C நான் சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இது நீங்க பாருங்க. K is nothing but C dash divided by C. C is nothing but நீங்க இத பாருங்க, C னா என்னது? அந்த ரெண்டு இன்சுலேட்டருக்கு நடுவுல வர கெபாசிட்டன்ஸ். கரெக்டா? இந்த இதுக்கு இருக்கு. சோ அப்போ நான் C இன்கிரீஸ் பண்ணா எப்சிலான் நாட் எப்சிலான் ஆர் A divided by D. C நான் இன்கிரீஸ் பண்ணேன் அப்படின்னா K எனக்கு குறையும். ஆனா C நான் இன்கிரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு இது. ஒன்னு டைரக்ட் எக்ஸ்டென்ட் இன்கிரீஸ் பண்ணணும், அது நமக்கு அன்எக்கனாமிக்கல் ஆப்வியஸ்லி. இன்னொன்னு ஏரியா ஆஃப் த இன்சுலேட்டர் இன்க்ரீஸ் பண்ணும், அதுவும் நமக்கு அன்எக்கனாமிக்கல். இன்னொன்னு இந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த இன்சுலேட்டர்ஸ் நான் குறைக்கணும், அதுவும் எனக்கு என்னது அன்எக்கனாமிக்கல். ஏன்னா இந்த டிஸ்டன்ஸ் ஆஃப் ரெடியூஸ் ஆப்வியஸ்லி உங்களுக்கு என்ன ஆகும்? the conductor will come near to the pole. கரெக்டா? இந்த போலுக்கு பக்கத்துல வந்துரும். அப்ப நம்ம இன்சுலேட்டர் போடுற பர்பஸே நமக்கு ஃபெயில் ஆயிருது. சோ அப்ப நம்ம சிஏ எந்த சேஞ்சும் பண்ண முடியாது. ஏன்னா C dash யாரு? the capacitance between pole and the metal link. அப்போ C dash is nothing but epsilon naught epsilon r A divided by D. இங்க epsilon naught epsilon r வர போறது கிடையாது. because இங்க dielectric யாரு? ஏர் மட்டும் தான், வேற எந்த dielectric நான் கொண்டு வரல. சோ epsilon naught நான் சேஞ்ச் பண்ண முடியாது. ஏங்கிறது என்னது? ஏரியா ஆஃப் தி dielectric. ஏரோட ஏரியாவை நான் எப்படி இன்க்ரீஸ் பண்ண முடியும்? ஏரோட ஏரியா is obviously going to be the same or different. that depends. அப்ப ஏரோட ஏரியா நான் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. D நம்ம C dash நான் என்ன பண்ணணும்? ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா D நான் இன்க்ரீஸ் பண்ணலாம். கரெக்ட்டா? C dash நான் D இன்க்ரீஸ் பண்ணலாம். D னா அது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த மெட்டல் லிங்க் அண்ட் த போல். சோ அப்போ D நான் இன்க்ரீஸ் பண்ணனும் அப்படினா என்ன பண்ணனும்? இந்த டிஸ்டன்ஸ், இந்த ஆர்மோட டிஸ்டன்ஸ், ஆர்மோடல இருந்து நான் இன்க்ரீஸ் பண்ணனும்.
அதுவும் என்ன பண்ண முடியாது, ஒரு கட்டத்துக்கு மேல இன்க்ரீஸ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் வில் பிகம் அன்எக்கனாமிக்கல். ஆமா, ஸ்ட்ரக்சரை நான் இன்க்ரீஸ் பண்ணணும், இட் வில் பிகம் அன்எக்கனாமிக்கல். சரியா? இப்போ வந்து இந்த கேயோட வேல்யூவை less than 1/10 நான் கொண்டு போனேன் அப்படின்னா இட் வில் பிகம் அன்எக்கனாமிக்கல். சரி, கே சேஞ்ச் பண்றதுக்கு ஒரே வழி என்னது அப்படின்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் த போல் அண்ட் த மெட்டல் லிங்க் இன்க்ரீஸ் பண்றது. அதையும் நான் ஒரு கட்டத்துக்கு மேல நான் இன்க்ரீஸ் பண்ண முடியாது. இன்க்ரீஸ் பண்ணேன் அப்படின்னா இட் வில் பிகம் அன்எக்கனாமிக்கல். சரி, அப்ப கேயோட வேல்யூ cannot be set less than 10, 1/10. சரி, if it becomes less than 1/10 then it will become automatically uneconomical. சரி, சோ இப்ப இது இல்ல அப்படின்னா என்ன பண்ணலாம்? கெப்பாசிட்டர் கிரேடிங். அடுத்தது வந்து கெப்பாசிட்டர் கிரேடிங். சோ அப்ப என்ன பண்றேன் அப்படின்னா I am making the each disk, எல்லா டிஸ்கையும் ஒவ்வொரு டிஸ்கையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா சேமா கொண்டு வர இல்லாம வேற வேற டைமென்ஷன்ல கொண்டு வரேன். ஆப்வியஸா நம்ம ஸ்டார்டிங்ல சொல்லுங்க, ஃபர்ஸ்ட் எனக்கு என்னது 33, ஃபர்ஸ்ட் டிஸ்கோட கெபாசிட்டி வந்து 33 கிலோவோல்ட் அப்படின்னா சரி கெபாசிட்டர் கிரேடிங். சரி, அப்போ வந்து கெபாசிட்டர் நமக்கு என்னது சொன்னது ஃபர்ஸ்ட் டிஸ்க் வந்து 33 கிலோவோல்ட் பண்ணிச்சு அப்படின்னா லாஸ்ட் டிஸ்க் உங்களுக்கு எவ்வளவுதான் வருது, 27 கிலோவோல்ட். So, instead of going for a 33 kilovolt disk, we can go for 27 kilovolt disk. Correct. 33 kilovolt நம்ம இருக்கும்போது 33 kilovolt 27 kilovolt யூஸ் பண்ணும்போது நம்ம ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணலாம் அர்த்தம். So, instead of going for 33 kilovolt, we can opt for 27 kilovolt. கரெக்டா? So, அத போல அந்த கான்செப்ட்ல உங்களுக்கு என்ன வருது, கெபாசிட்டர் கிரேடிங். சோ அந்த கெபாசிட்டர் கிரேட் ஆனா என்ன ஞாபகம் வச்சுங்க, நான் ஒரு இதுக்கு எக்ஸாம்பிளுக்காக சொல்றேன். பட் கெபாசிட்டர் கிரேடிங் பண்றது எதுக்காகனா வோல்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷனை ஈக்குவல் ஆக்குறதுக்கு, அவ்வளவுதான். அதுக்காக அங்க 33 இருக்கும்போது அங்க 27 இருக்கு. ஸோ 27 இருக்காங்க, நான் 20 லோ கெபாசிட்டியில போடுறேன் அப்படின்னு அர்த்தம் கிடையாது. வோல்டேஜ் நான் இது பண்றதுக்காக. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு கெபாசிட்டர், 2 கெபாசிட்டர், 3 கெபாசிட்டர், கிரவுண்ட், C dash, C dash, C1, C2, C3. நான் என்ன சொல்றேன், இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜ் இப்ப எல்லாமே ஈக்குவல் ஆக்கிட்டேன். அதுக்காக தான் நான் என்ன பண்றேன், I have bought different capacitor. சரி, டிஃபரெண்ட் கெபாசிட்டர் என்ன பண்றேன், டிஃபரெண்ட் கெபாசிட்டர் வச்சு நான் எல்லா வோல்டேஜையும் ஈக்குவல் ஆக்கிட்டேன். அப்ப ஈக்குவல் ஆக்கணும் அப்படின்னா இந்த கெபாசிட்டரோட வேல்யூ எவ்வளவு இருக்கணும் அதான் நம்ம பார்க்க போறோம். This is I2, I1 dash, I1, I3, I2 dash. What is I2? I2 is nothing but I1 plus I1 dash. What is I1? I1 is V into omega C1. I2 is V into omega C2. I1 dash is V into omega C dash. Omega omega cancel, V cancel. இப்போ என்ன எல்லா வோல்டேஜும் சேம் தான் நமக்கு, கரெக்டாமே. அப்ப C2 is nothing but C1 plus C dash. அப்போ C2 is nothing but C1 plus C dash. சரியா? So இப்போ let M is equal to C dash divided by C1. So அப்போ C dash is nothing but MC1, C2 is nothing but C1 plus MC1. So அப்போ C2 is nothing but C1 into 1 plus M. Okay, that depends on but C2 is nothing but C1 plus C dash. சரியா? இப்போ C2 ஓட வேல்யூ, C3 ஓட வேல்யூ. What is C3? Firstல I3 is nothing but I2 plus I2 dash. What is I3? I3 is V into omega C3. Similarly, V into omega C3 is equal to V into omega C2 plus what is the voltage across I2 dash now C dash now இதுக்கு across இருக்கிற voltage இப்போ என்னது, இந்த voltage கரெக்டானே, இந்த voltage ரெண்டுக்கும் நடுவுல அப்ப 2V. சோ அப்ப என்ன வரும்,
2v into omega c dash. அப்ப c3 is nothing but c2 plus 2c dash. No. What is c2? c2 is nothing but c1 into 1 plus m. அப்ப c3 is nothing but c1 into 1 plus m plus 2 into what is c dash? C dash is nothing but m into c1. m c1. அப்ப c3 is nothing but c1 plus mc1 plus 2mc1. அப்ப c3 is nothing but c1 plus 3mc1. So அப்போ c3 is nothing but c1 into 1 plus 3m. So அப்ப எனக்கு என்ன ஆகுது? The rating of the capacitor is getting increased as it reaches the reaches the conductor. சரி, அப்ப அங்க உள்ளது போலாம். அப்ப அங்க நமக்கு என்னது? The potential near the connector will be more. இங்க உங்களுக்கு என்னது? The capacitance near the connector will be more. சரி, ஸோ இதுக்கு ஃபைனலா ஒரு ஈக்குவேஷன் நீங்க போட்டீங்க அப்படின்னா சி எடுத்து, ஏன்னா இவ்வளோ 5 டிஸ்க் 6 டிஸ்க்லாம் வரும்ல, அப்படின்னா nth டிஸ்க் கெப்பாசிட்டன்ஸ் இஸ் ஈக்குவல் டு cn minus 1 plus n minus 1 into c dash. நீங்க பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் c3 is nothing but c2, cn minus 1 என்னது c2, c2 plus n minus 1, 3 minus 1 is nothing but 2 into c dash. இது போல ஒவ்வொன்றா போயிட்டு இருக்கும். c4 is nothing but c3 plus 3 dash, 3c dash. c5 is nothing but c4 plus 4c dash. சரியா? ஸோ இது போயிட்டே இருக்கு. பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ் என்னது? ஆப்வியஸ்லி டிஃபரெண்ட் டிஸ்கா வச்சு நம்ம இதை என்ன பண்றது, டிஃபரெண்ட் டிஸ்கா வச்சு நம்ம பண்றது வந்து நமக்கு இட் இஸ் நாட் அட்வைசபிள். சரி, பிகாஸ் இட் வில் ஆப்வியஸ்லி இன்க்ரீஸ் த காஸ்ட் அண்ட் காம்ப்ளெக்சிட்டிஸ். ஸோ அதனால we will not be using this method. சரியா? சரி, ஓகே, முடிச்சுக்கலாம். மற்ற நெக்ஸ்ட் செஷன் பார்ப்போம். சரியா? பை.